கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டெப்த்தாக வந்து எங்கெங்கே கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இந்த மாதிரி டெப்த் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்தவித என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுத வேணாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது TNEA அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதை பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ண கவுன்சிலிங் உங்களுக்கு. ஸோ இந்த கவுன்சிலிங் பேஸ்லேயே நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். பட் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் மார்க்கில் கொஞ்சம் ஹை லெவல் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கட் ஆஃப் ஹையாக வரும். அப்போ தான் இந்த மாதிரியான கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் வந்து கிடைக்கும். ஃபீஸும் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய எக்ஸாம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங் வந்து ட்ரை பண்ணோம். பிடெக் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. இதுவே MA MTech இங்கே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா CETA அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ இதோட கவுன்சிலிங் பேஸில் வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி, அதோட அப்ளிகேஷனில் இருக்க காலேஜ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜில் MBA MCA படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரேராக ஒரு சில இடத்துல இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டான்செட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இப்படி வந்து நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலாம். பட் அகைன் சொல்கிறேன், கட் ஆஃப் கொஞ்சம் ஹை லெவலில் இருந்தால் தான் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.